ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து அப்ரெண்டிஸ்ஷிப்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். என்ன ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் சென்ட்ரல் ரயில்வே ரீஜன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு முக்கியமான தேதிகள் பார்ப்போம். ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 28 டிசம்பர் 2024 அன்றைக்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 27 ஜனவரி 2025 தான் லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் சவுத் சென்ட்ரல் ரயில்வே அந்த ரீஜனில் என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் வந்து கவர் ஆகுது, அப்புறம் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாலாம் கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 4232 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போது கரெக்டாக உங்கள் வேலிட் ஆதார் நம்பர், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இதெல்லாம் கொடுத்துட்டு மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள், சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. இல்லை உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்தியன் ரயில்வேஸ் அதோட அஃபிஷியல் வெப்சைட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டை மட்டும் நீங்கள் ரெகுலராக செக் பண்ணுங்கள். இங்கே தான் லிங்க் இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் சவுத் சென்ட்ரல் ரயில்வே ரீஜனுக்கு வந்து என்னென்ன ஸ்டேட்டு, அந்த ஸ்டேட்டுக்கான என்ன டிஸ்ட்ரிக்ட் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. மொத்தம் ஒரு 6 ஸ்டேட்டு. சரிங்களா? அதாவது தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு, மத்திய பிரதேஷ். ஓகேங்களா? இதில் தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் 5. தமிழ்நாட்டில் வந்து வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மொத்தம் 4200 ப்ளஸ் வேகன்சி இருக்குது இல்லையா? அந்த வேகன்சிலாம் என்னென்ன யூனிட்ஸ்க்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 51 யூனிட்ஸ் நேமு, அந்த யூனிட்ஸு அதுக்கான லொக்கேஷன் சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டேபிள் கிளியராக வந்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ட்ரேடு வைஸ்க்கான வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ட்ரேடு வைஸ், அதுக்கப்புறம் கூடவே கம்யூனிட்டி வைஸ். சரிங்களா? அதுக்கான வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. என்னென்ன ட்ரேடு வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஏசி மெக்கானிக் ட்ரேடு 143 வேக்கன்சி, ஏர் கண்டிஷனிங் 32 வேக்கன்சி, கார்பெண்டர் 42 வேக்கன்சி, டீசல் மெக்கானிக் 142 வேக்கன்சி, எலக்ட்ரானிக் மெக்கானிக் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 85 வேக்கன்சி, அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ் 10 வேக்கன்சி, எலக்ட்ரீஷியன் 1053 வேக்கன்சி, எலக்ட்ரிக்கல் எஸ்என்டி அதுக்கு 10 வேக்கன்சி, பவர் மெயின்டெனன்ஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா 34 வேக்கன்சி, ட்ரெயின் லைட்டிங் இதுக்கு வந்து 34 வேக்கன்சி, ஃபிட்டர் இதுக்கு பார்த்தீங்கன்னா 1742 வேக்கன்சி, அதுக்கப்புறம் மோட்டார் மெக்கானிக் வெஹிக்கல் 8 வேக்கன்சி, மெஷினிஸ்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 வேக்கன்சி, அப்புறம் மெக்கானிக் மெஷின் டூல் மெயின்டெனன்ஸ் 10 வேக்கன்சி, பெயிண்டர் 74 வேக்கன்சி, வெல்டர் 713 வேக்கன்சி. சரிங்களா? ஸோ டோட்டலாக ஒரு 16 ட்ரேடு, டோட்டல் வேக்கன்சி 4232. ஓகேங்களா? இதை கம்யூனிட்டி வைஸாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன ட்ரேடு, உங்களுக்கான வேக்கன்சி என்ன தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரேட் வைஸ் வேகன்சி இல்லையா? ட்ரேட் வைஸ் ப்ளஸ் கம்யூனிட்டி வைஸ் வேகன்சி. அதுக்கப்புறம் இந்த யூனிட் இருக்குது பார்த்தீங்கன்னா மொத்தம் 51 யூனிட் இருக்குது. இந்த 51 யூனிட்டுக்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குது, அதுலேயுமே ட்ரேட் வைஸ் கம்யூனிட்டி வைஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது அன்னெக்சர் 1ல் இருக்குது. நீங்கள் அங்கேயுமே தெளிவாக செக் பண்ணிக்கலாம். அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த யூனிட்டு நீங்கள் வந்து என்ன கம்யூனிட்டி கேட்டகரியில் வரீங்கன்னு தெளிவாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கரெக்டான யூனிட்ஸ் வந்து அப்ளை பண்ணும்போது நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பிடபிள்யூடி கேட்டகரி, எக்ஸர்வீஸ்மேன் கேட்டகரி, அப்புறம் இடபிள்யூஎஸ் கேட்டகரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. சர்டிஃபிகேட் ஃபார்மேட்டுமே இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. நீங்கள் வந்து அதை ரெஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக 10th முடிச்சிருக்கணும். 10th முடிச்சுட்டு இவங்க என்ன ட்ரேடு கேட்டிருக்காங்களோ அந்த ட்ரேடுக்கு ரெலவெண்ட்டாக நீங்கள் வந்து சரிங்களா அந்த ட்ரேடில் நீங்கள் முடிச்சிருக்கணும். அதாவது ஐடிஐ வந்து முடிச்சிருக்கணும். அதாவது நேஷ்னல் லெவல் சரி, என்சிவிடி நேஷ்னல் லெவல் இல்லை ஸ்டேட் லெவல் எஸ்சிவிடி. சரிங்களா? ஐடிஐ சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வச்சுருக்கணும். 10th ப்ளஸ் ஐடிஐ. ஓகேங்களா? மினிமம் 50% வந்து மார்க் நீங்கள் செக்யூர் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பார்த்துக்குங்க. அதாவது 10th. ஓகேங்களா? அதையுமே வந்து நோட் பண்ணிக்கங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் தெளிவாக டேபிளில் சொல்லியிருக்காங்க. எங்கே என்ன அவங்க ட்ரேடு மொத்தம் 16 ட்ரேடு இல்லையா? இந்த 16 ட்ரேடுக்கு அந்த ட்ரேடில் நீங்கள் ஐடிஐ வந்து முடிச்சிருக்கணும். 10th முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சிருக்கணும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இன்ஜினியரிங் கிராஜுவேட், டிப்ளமோ ஹோல்டர்ஸ்லாம் நாட் எலிஜிபிள் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து தனியாக நோட்டிஃபிகேஷன் கொடுப்போம். இப்போதைக்கு நீங்கள் இந்த ஐடிஐ ட்ரேடுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது, நாட் எலிஜிபிள் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதையுமே வந்து பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து மினிமம் 15 வயசு வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும். 24 வயசு வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்னு சொல்லியிருக்காங்க. இது கால்குலேட் பண்ணுற கட் ஆஃப் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 28 டிசம்பர் 2024 சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுதான் வந்து டேட்டு இந்த ஏஜ் லிமிட் கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த க்ரைட்டேரியா எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா எல்லாமே. ஓகேங்களா? அதே போல் ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு 10 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்குமே
10 இயர்ஸ் அப் டு 10 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. அதே போல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாகவும் உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து என்ன ரேஞ்சிலேருந்து எந்த ரேஞ்சில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட் ஆஃப் பர்த் ரேஞ்சுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டிக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கான ஃபார்மேட் எங்கே இருக்குது, அன்னெக்சர் 7 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் ஃபார்மேட் அன்னெக்சர் பியில் இருக்குன்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சர்டிஃபிகேட் ஃபார்மேட் வந்து அன்னெக்சர் டிஇயில் இருக்குது, அதையுமே செக் பண்ணிக்கோங்க. இடபிள்யூஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்னெக்சர் எஃப்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதையுமே செக் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அந்த சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் ரெடி பண்ணிக்கங்க. ஓகேங்களா? செலெக்ஷன் மோடு வந்து பார்த்தீங்கன்னா பியூராக வந்து உங்கள் அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ்னால் நீங்கள் 10th ஐடிஐ, அதாவது 10th நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ், ஐடிஐயில் எவ்வளோ பர்சன்டேஜ், அது ரெண்டுத்தையுமே வந்து ஆவரேஜாக ஒரு மார்க் எடுத்து அந்த மார்க்கின் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதையுமே வந்து பார்த்துக்குங்க. சப்போஸ் கேண்டிடேட் வந்து சேம் மார்க்காக இருந்தாங்கன்னா, ஒரு 2 கேண்டிடேட்டுக்கு மேலே சேம் மார்க்காக இருந்தாங்கன்னா அதில் சீனியாரிட்டி அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது ஒன்லி இந்த மார்க் பேசிஸில் தான் அவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இதில் எந்த விதமான ரிட்டன் டெஸ்ட்டும் கிடையாது, எந்த விதமான ஓரல் டெஸ்ட்டும் கிடையாதுன்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? தேர் வில் பி நோ ரிட்டன் டெஸ்ட் ஆர் வைவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ட்ரைனிங் அண்ட் ஸ்டைஃபன் பொறுத்த வரைக்கும் அப்ரண்டிஸ் ரூல்ஸ் படி நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அது வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மெடிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஸ் ரூல்ஸ் படி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்போனா ஜாயினிங் அப்போது. ஓகேங்களா? கண்டிப்பாக அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து கவர்மெண்ட் அத்தாரைஸ்டு டாக்டரால் தான் சைன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதையுமே வந்து பார்த்துக்குங்க. அப்புறம் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கான சூட்டபிலிட்டி. ஓகேங்களா? ஒவ்வொரு ட்ரேடுக்கும் எந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து டிசேபிலிட்டி வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக அந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க. இந்த ஷார்ட் ஃபார்முக்கான அப்ரிவேஷனுமே இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகேங்களா? அப்புறம் உங்களுக்கான சர்டிஃபிகேட் ஃபார்மேட்டு அன்னெக்சர் டிஇயில் இருக்குது, அங்கேயுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்புறம் பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான வந்து லிங்க்குமே கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் தான் வந்து பே பண்ணணும். சரிங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேண்டிடேட் பிடபிள்யூடி கேண்டிடேட், சரிங்களா, இவங்கள தவிர, ஓகேங்களா, எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேண்டிடேட் பிடபிள்யூடி கேண்டிடேட் இவங்கள தவிர்த்து மற்ற எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் பேங்க் சார்ஜஸ், சர்வீஸ் சார்ஜ் ஏதாவது இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆன்லைனில் தான் வந்து பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. ஹவு டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கைட்லைன்ஸ் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. இதுக்கான அஃபிஷியல் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா www.scr.indianrailways.government.in வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே கேரியர் பேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண போங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது கரெக்டாக உங்களுக்கு என்ன லொக்கேஷனு, உங்களுக்கு கரெக்டாக எந்த யூனிட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ கரெக்டாக வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அதே போல் உங்கள் ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் உங்கள் லொக்கேஷன், சரிங்களா, நீங்கள் கொடுக்குற அட்ரஸ் அதை சார்ந்து இருக்கிற யூனிட்ஸாக வந்து பார்த்து கொடுத்து அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர் இதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கான கைட்லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ தெளிவாக பார்த்துக்க. அப்ளை பண்ணுறப்ப கரெக்டாக ப்ராப்பராக அப்ளை பண்ணிட்டு கரெக்டாக ஃபைனலாக சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் மாடிஃபை பண்ணலாம், டைம் கொடுக்க மாட்டோம், மாடிஃபையும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணும்போதே கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட்டு வந்து தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்ளிகேபிளோ அந்த டாக்குமெண்ட்டை கரெக்டாக வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சப்போஸ் அப்ளிகேஷன் ரிஜெக்ஷன் ஆயிடுச்சுன்னா என்னென்ன ரீசனால் ரிஜெக்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ரீசன் கொடுத்துருக்காங்க. அந்த ரீசன்ஸுமே இந்த தெளிவாக செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்புறம் அதர் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக எலிஜிபிலிட்டி கிட்ட எல்லாம் மீட் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு என்ன ட்ரேடோ அந்த ட்ரேடுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட், அதாவது சவுத் சென்ட்ரல் ரீஜன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா இந்த யூனிட் வைட்ஸ். ஓகேங்களா? அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா ஒரு 51 யூனிட்ஸ் இருக்குது, அதுக்கான லொக்கேஷன்ஸ் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். என்ன ட்ரேடுக்கு வந்து வேக்கன்சி, அந்த ட்ரேடோட என்ன டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? இப்போ ஏசி மெக்கானிக் ட்ரேட்னா அது என்ன டிபார்ட்மெண்ட்டில் வருது, அதுவே எலக்ட்ரிக்கலில் வருது, மெக்கானிக்கலில் வருது. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன டிவிஷனில் என்ன விங்கில் வருது, லோகோ ஷெட்ஸ், அதே போல் யூனிட் எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்தந்த ஒரு ட்ரேடுக்கும் என்ன கம்யூனிட்டி வைஸ் வேக்கன்சி, டோட்டல் வேக்கன்சி எவ்வளோன்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க.
ஸோ அங்கே வந்து நீங்கள் இந்த அன்னக்சர் ஒன்ல வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தெளிவாக செக் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன யூனிட்டில் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க, என்ன ட்ரேட் நீங்கள் அந்த ட்ரேடுக்கு இங்கே வேகன்சி இருக்கா, எவ்வளோ வேகன்சி இருக்குது, உங்கள் கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த லிஸ்ட்டு தெளிவாக ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுதான் அன்னக்சர் ஒன்ல கொடுத்துருக்காங்க. அப்புறம் சர்டிஃபிகேட் ஃபார்மேட் நம்ம சொன்னோம் இல்லையா, அன்னக்சர் ஏ, அன்னக்சர் பின்னு சொல்லிட்டு. இதில் உங்களுக்கு என்ன சர்டிஃபிகேட் ஃபார்மேட் வேணுமோ அந்த சர்டிஃபிகேட் ஃபார்மேட்டும் இங்கே நீங்கள் எடுத்து ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் சென்ட்ரல் ரயில்வே ரீஜன், சரிங்களா, ரயில்வே டிபார்ட்மெண்ட் அறிவிச்சிருந்த அப்ரெண்டிஸ்ஷிப் நோட்டிஃபிகேஷன், அந்த வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள். சரிங்களா? அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் நோட்டிஃபிகேஷனை கிளியராக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாலாம் மீட் ஆகுது, வேக்கன்சிலாம் கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதே போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச கிளாரிஃபிகேஷன் தரேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.